வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொடுவாய் ஸ்ரீ விண்ணளந்த பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்ற 3 விஷ்ணு ஆலயங்கள் உள்ளன. அவை கருவலூர் ஸ்ரீ வீரராஜேந்திர விண்ணகர பெருமாள், விஜயமங்கலம் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் மற்றும் கொடுவாய் விண்ணளந்த பெருமாள் திருக்கோவில். திருப்பதிக்கு இணையான பெருமையையும் மகத்துவத்தையும் கொண்ட இந்த திருத்தலங்களில் கொடுவாய் விண்ணளந்த பெருமாள் திருக்கோவில் பெரும் சிறப்பினை உடையது. காரணம், இந்த கோவில் பெருமாளின் தசாவதார திருக்கோலத்தை நினைவூட்டும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி தானம் பெற்றார். தானத்துக்கு ஈடாக பூலோகத்தை தன் ஒரு திருவடியாலும் விண்ணை மற்றொரு திருவடியாலும் அளந்தார் என்கின்றன புராணங்கள். அப்படி விண்ணை அளந்த பெருமாளாக திருவிக்கிரமனாக பெருமாள் அருளும் தலங்கள் பல உள்ளன. அவற்றில் பெருமாள் தன் திருவடி ஒன்றை வானம் நோக்கி தூக்கி இருப்பது போன்ற திருக்கோலத்திலேயே சேவை சாதிப்பார். ஆனால் கொடுவாய் திருத்தலத்தில் பெருமாள் சாதாரணமாக 2 திருவடிகளையும் பூமியில் நிறுத்தி சேவை சாதிக்கிறார். வாருங்கள், பெருமாள் விண்ணளந்தவனாக வேண்டுவோருக்கும் இறங்கும் தயாபரனாக காட்சி அருள் தந்த அற்புத தலம் பற்றி தெரிந்து கொள்வோம். திருப்பூரிலிருந்து தாராபுரம் செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கொடுவாய் திருத்தலம். இந்த கோவில் எப்போது யாரால் எழுப்பப்பட்டது என்பது குறித்த தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆனால் கோவிலில் உள்ள கல்வெட்டுக்களின்படி சோழ மன்னர்கள் இந்த கோவிலை புனர் நிர்மாணம் செய்திருப்பதாக தெரிய வருகிறது. அப்படியானால் இத்திருக்கோயில் அதற்கும் பழமையானதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். மேலும் வீரராஜேந்திரன் என்ற சோழ அரசர் இந்த கோவிலுக்கு அர்த்த மண்டபம் கட்டித்தந்ததாக குறிப்புகள் உள்ளன. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது சோழர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட கொடுவாயில் இருந்த ஸ்ரீ விண்ணளந்த பெருமாள் கோவில் பாண்டிய படைகளால் சிதைக்கப்பட்டது. பின்னர் இப்பகுதியை ஆட்சி புரிந்த குறுநில மன்னர் வீரநஞ்சராயர் தான் இக்கோவிலை மீட்டெடுத்து கட்டி முடித்தார். பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். 4 திருக்கரங்களில் சங்கு சக்கரம், கதை, அபயஹஸ்தம் திகழ அலர்மேலுமங்கை நாச்சியார் சமேதராக அருள் புரிகிறார். தனிச்சன்னதியில் அருளும் மகாலட்சுமி தாயாரும் சிறந்த வரப்பிரசாதி. கோவிலின் மகா மண்டபமும் தசாவதார விமானமும் எழிலுடன் திகழ்கின்றன. பகவானின் தசாவதார திருக்கோலங்கள் அழகிய சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ள காட்சி கண்ணையும் கருத்தையும் கவரும்படி திகழ்கிறது. தாமரை பீடத்தில் வராகர், ஹயக்ரீவர், யோக நரசிம்மர் ஆகிய தெய்வங்களின் சக்தி ஆவாகனம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தனிச்சந்நிதியில் எழுந்தருளி அருள் புரிகிறார். அவரை ஆலிங்கனம் செய்தபடி தாயார் திருக்காட்சி தருகிறார். சுவாதி நட்சத்திரம் மற்றும் பிரதோஷ தினங்களில் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் பிரச்சனைகளால் பிரிந்திருக்கும் தம்பதியரின் பிரச்சனைகளை கலந்து அவர்கள் மீண்டும் ஒற்றுமையாக வாழ அருள் புரிகிறார். மேலும் தொழிலில் ஏற்பட்ட கடன்கள் தீரவும் கல்வியில் சிறக்கவும் பக்தர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வருகிறார்கள். இந்த ஆலயத்தில் பெரிய திருவடி என்று அழைக்கப்படும் பெரிய கருடன் சந்நிதியும் அமைந்திருக்கிறது. 11 நாகங்கள் கருடனின் உடலை சூழ்ந்திருக்க தன் 2 கரங்களால் நாகர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பெரிய கருடனை பஞ்சமி தினத்தில் வழிபட்டால் நாகதோஷம் நீங்கி திருமண வரம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோவிலில் அமைந்திருக்கும் கிணறு மிகவும் பழமை வாய்ந்ததாகும். வீர சோழன் கலிமுருக்கன் என்ற அரசன் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்க மிக பெரிய இந்த கிணற்றை கட்டியிருக்கிறார். இன்றளவும் இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த கிணற்று நீரை புனித தீர்த்தமாகவே பருகி வருகிறார்கள். இத்திருக்கோவிலில் ராமானுஜர் ஜெயந்தி, லட்சார்ச்சனை, வைகுண்ட ஏகாதசி, கோகுலாஷ்டமி, மகர சங்கராந்தி, ஆடிப்பெருக்கு, தமிழ் வருட பிறப்பு போன்ற முக்கிய விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன. ஸ்ரீ விண்ணளந்த பெருமாளை தரிசித்து வழிபட்டால் நம் மனதில் இருக்கும் அகந்தையை ஒடுக்கி பல நன்மைகளை நமக்கு அருள் புரிவார். எனவே வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை கொடுவாய் சென்று பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்த பலனையும் புண்ணியத்தையும் பெற்று மகிழுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி மக்களே.